இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் முதல் வாசகத்திலிருந்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று உங்கள் முன் நான் இருக்கிறேன். இன்றைக்கு நாம கேட்ட இந்த முதல் வாசக பகுதி நம்ம எல்லோருக்குமே மிக தெரிந்த பரிச்சயமான ஒரு பகுதி. இந்த பகுதியை ஒவ்வொரு முறையும் வாசிக்கிற பொழுதும் ஒவ்வொரு செய்தியை இந்த பகுதி எனக்கு தந்திருக்கிறது. நான் இங்கு மறைவுரை கொடுப்பதற்காக இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது என்னுடைய மனதில் இந்த முறைப்பட்ட செய்தி அந்த 11 பிள்ளைகளினுடைய ஒரு வகையான மனநிலை. கடைசி பிள்ளை, அந்த கடைசி பிள்ளையை மற்ற எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து கொன்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை தள்ளிய அந்த மனநிலை என்ன? அந்த மனநிலையை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். என்ன மனநிலை? ரொம்ப தெளிவா இன்றைக்கு அந்த வாசகம் நமக்கு சொல்கிறது. எதனால அந்த கடைசி பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று மற்ற பிள்ளைங்க எல்லாரும் நினைத்தார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. நாம பல கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், ஆனால் விவிலியம் சொல்கிறது இந்த மனநிலையின் அடிப்படையில் தான் அந்த பிள்ளையை அவர்கள் கொன்று போட நினைத்தார்கள் என்று. என்ன மனநிலை? என்ன மனநிலை? பொறாமை. எங்க அப்பா எங்க எல்லாரையும் விட இந்த கடைசி பிள்ளை மேல பாசமாக இருக்கிறாரே என்கிற பொறாமை. இந்த பொறாமை என்கிற இந்த மனநிலை அந்த பிள்ளைகளை, இந்த கடைசி பிள்ளையை, கூட பிறந்த ஒரு சகோதரனை கொல்வதற்கும் தள்ளுவதாக இருப்பதை இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சி இதனை குறித்தும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 2023 இந்த பொறாமையை குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல சொல்றாங்க 97.3% பேர் மக்களிடம் இந்த பொறாமை இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லார்ட்டையும் இருக்குது பொறாமை. எனக்கு இருக்குமா இருக்காதா? எனக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் இருக்கும். இந்த பொறாமை என்கிற இந்த பண்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா இந்த பண்பு எந்த நிலைக்கு மனிதனை கொண்டு போகிறது என்பதுதான் வேதனையான செய்தி. அதனை குறித்த அந்த தெளிவுதான் இன்றைக்கு நமக்கு இல்லை. அந்த தெளிவை தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் பொறாமை உண்டு, ரைட்? எனக்கும் உண்டு, இங்க இருக்கிற எல்லா சாமிமாருக்கும் பொறாமை உண்டு, ரைட்? பிஷப்மாருக்கும் பொறாமைகள் இருக்கும், உங்க எல்லாருக்கும் பொறாமை இருக்கும், வெளியிருக்கிற எல்லாருக்கும் பொறாமை உண்டு. ஆனா இப்படி பேசுகிற பொழுது விவிலியத்துல பொறாமை பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. விவிலியத்துல மிக பெரியவர்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய பல பேருக்குள்ளும் இதே பொறாமை தீ இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பொறாமை பத்தி சிந்திக்கிற பொழுது எனக்கு ஒன்று தோன்றும், எல்லாருக்கும் பொறாமை இருக்குதே, அப்ப இதை குறித்து ரொம்ப சீரியஸா யோசிக்கணுமா? அப்படி விட்டுட்டு போயிட வேண்டியதானே? இது எப்படின்னா, நீங்க நடந்து போறீங்க, நடந்து போகிற பொழுது சாக்கடை இருக்குது, அதை தெரியாம மிதிச்சிட்டோம், தட் இஸ் குட், அது ஓகே. தெரியாம மிதிச்சிட்டா ஓகே. ஆனா அது சாக்கடைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதுக்குள்ளதான் குளிப்பேன், நான் அதுக்குள்ளதான் விளையாடுவேன் அப்படிங்கிறது போலதான் இன்னைக்கு நம்மில் பல பேர் இந்த பொறாமை என்கிற இந்த தீய குணத்தை நமக்குள் இருப்பதை தெரிந்து கொண்டும், அது சாக்கடை என்று தெரிந்து கொண்டும் அந்த சாக்கடைக்குள்ள இன்றைக்கு நாம புரண்டு கொண்டே இருக்கிறோமே, அந்த தெளிவை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த முதல் வாசகம் விரும்புகிறது, ரைட்? இப்போ பைபிள்ல இருந்து நான் ஒரு 5 பேரை உங்களோட சுட்டி காட்டுகிறேன். நமக்கு தெரிந்த நபர்கள் தான். முதல்ல யாரு? காயின், ஆபேல். இந்த கதை தெரியும். சோ காயின் ஆபேலை கொல்கிறான். எதனால கொண்டான்? எதனால? பொறாமை, ரைட்? இரண்டாவது சாராள், ஆகார் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய சாராள் யாரு? சாராள் யாரு? ஆபிரகாமினுடைய மனைவி. இவங்க இந்த ஆகார என்ன பண்றாங்க? அவங்க மேல ஒரு பொறாமை கொள்றாங்க. எதுக்காக பொறாமை வருது? எனக்கு புள்ள இல்ல,
அவளுக்கு பிள்ளை. உடனே என்ன பண்றாங்க? அந்த ஆகார அடிச்சு பத்துறாங்க. பொறாமை நம்ம எல்லார்ட்டும் இருக்குது. ஆனா இந்த பொறாமை என்ன செய்கிறது யோசித்து பார்ப்போம். மூன்றாவது, இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகம், ரைட்? பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து கடைசி தம்பி மீது பொறாமைப்படுறாங்க. அந்த பொறாமை நிமித்தம் அவரை கொல்வதற்கும் அவர்கள் துணிகிறார்கள். சவுல், தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் யூத இனத்தினுடைய முதல் அரசர் இந்த சவுல். இந்த சவுலுக்கு யார் மேல பொறாமை வருகிறது? எதனால? ஒரு வார்த்தை தான் காரணம். என்ன வார்த்தை? அந்த வார்த்தை தெரியுமா? சவுல் 1000 பேரை. இந்த வார்த்தை யாருக்குள்ள பொறாமையை தூண்டுகிறது? சவுலுக்குள்ள பொறாமையை தூண்டுகிறது. எனவே சவுலும் பொறாமைப்படுகிறான். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி இருக்கிற இயேசுவை பரிசேயரும் சதுசேயர்களும் யூதர்களும் கொன்று போட்டார்கள் என்பதை யாரு? பிலாத்து அழகாக தன்னுடைய அறிக்கையில் சொல்லுவான், இவர்கள் இயேசுவை என்னிடம் கொண்டு வந்திருப்பது எதனால் தான்? இவர் மீது இவர்கள் வைத்திருக்கிற பொறாமையால் தான். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொறாமை நிறைந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா, இன்னொரு ஆளை நான் விட்டுட்டேன். யாருன்னு தெரியுமா? அது ராக்கேல், லேயா. இந்த கதையை போய் வாசித்து பாருங்க. எனக்கு இந்த கதையை வாசிக்கிற பொழுதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மற்றது கூட கொலை அப்படின்னு போகுதானா, அதை விட ஒரு கேவலமான ஒரு செயலை இந்த ராக்கேல் தன்னுடைய சகோதரி லேயாவுக்கு குழந்தை இருக்கிறது என்பதற்காக அவர் செய்வார். அந்த அசிங்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பல, நீங்க போய் வாசித்து பார்த்துக்காங்க. அவ்வளவு இழிவான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது இந்த பொறாமை என்கிற இந்த குணம். நாம் என்ன நினைக்கிறோம்? பொறாமை என்பது ஒரு சாதாரண எண்ணம், எல்லா மனிதருக்கும் வரக்கூடியது தானே. பொறாமை என்பது எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், இந்த பொறாமை, இந்த 6 பேரை சொன்ன பாருங்க, இந்த 6 பேர்ல இந்த 5 பேரை இல்ல 4 பேரை இந்த பொறாமை எதற்கு தள்ளுகிறது என்றால் கொலை செய்ய தள்ளுகிறது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்குள்ளும் பொறாமை இருக்கிறது. ஆனால் இந்த பொறாமை என்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது? ஒரு கொலைகாரனாக என்னை துணிய வைப்பது இந்த பொறாமை என்பது 4 பேருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். மற்ற 2 பேரை பார்க்கிறோம். ஒருவர் இந்த கொலையை விட மிகுந்த இழிவான செயலை அந்த ராக்கேல் செய்வதாக பார்க்கிறோம். இன்னொருவர் என்ன செய்யறாங்கன்னா, கையில பச்சை புல்ல இருந்தாலும் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று அவளை அடித்து விரட்டக்கூடிய ஒரு செயலை இந்த பொறாமை செய்ய செல்லும் என்றால், இந்த பொறாமையினுடைய தன்மையை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் வள்ளுவர் இந்த பொறாமைக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார். என்ன பெயர் தெரியுமா? இவ்வளவு மோசமானது இந்த பொறாமை, ஆனா நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. எனவேதான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொறாமையினுடைய இந்த தன்மையை அறிந்து இதற்கு ஒரு பெயர் வச்சுக்கிறார். என்ன பேரு? தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள் என்ன பேரு? பொறாமைக்கு இன்னொரு பேரை சொல்றது திருக்குறள். அழுக்காறு. அழுக்காறு. இந்த அழுக்காறுல ஒரு பகுதி எழுதுகிறப்போ அவர் எழுதுகிறார், இது கொடும் பாவம். அவர் பாவம் சொல்லல, இந்த பொறாமையை பற்றி அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார், இது கொடும் பாவம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்திற்கெல்லாம் மோசமான, ரொம்ப கொடுமையான ஒரு பாவம் இந்த பொறாமை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். நான் சும்மா அப்படி அந்த அழுக்கார பிரிச்சு பார்த்தேன். இது கரெக்டாலாம் வராது, நானே சும்மா பிரிச்சு பார்க்கிறேனே. அழுக்காரை பிரித்து எழுதுக அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க? அழுக்கு பிளஸ் ஆறு. பொறாமை எப்படிப்பட்டதா? அழுக்கினுடைய ஆறு. இது என்னுடைய பார்வை. வள்ளுவர் எப்படி பார்த்தாரான்னு தெரியாது, நான் எப்படி பார்க்கிறேன். பொறாமை என்பது என்ன? அழுக்கினுடைய ஒரு நதி. அப்ப எனக்குள்ள இந்த பொறாமை என்கிற இந்த தன்மை இருக்கும் என்றால் நான் அழுக்கினுடைய ஆறாக இருக்கிறேன். இந்த பொறாமை என்கிற இந்த சாதாரண ஒரு மனநிலை எனக்குள்ள இருக்கும் என்றால் வள்ளுவரின் கூற்றின் பிரகாரம் நான் கொடும் பாவியாக இருக்கிறேன். இந்த பொறாமை என்கிற இந்த குணம் எனக்குள்ள இருக்கும் என்றால் இந்த பைபிள் சொல்லக்கூடிய இந்த நபர்களின் அடிப்படையில் நான் கொலைகாரனாக மாறுவதற்குரிய ஒரு தளத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை இங்க இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, பொறாமை 97 பேருக்கு இருக்கும். அது ஒரு சாதாரண பண்பு கிடையாது. பொறாமை என்பது சாதாரண பண்பு அல்ல. முதல் பகுதியில உங்கள்கிட்ட நான் அழுத்தம் தருகிறேன், இது கொடும் பாவம். பொறாமை என்பது சாதாரண பண்பு அல்ல, அது அழுக்கினுடைய ஆறு. பொறாமை என்பது ஒரு சாதாரண மனித பண்பு அல்ல, அது உங்களை கொலை செய்யவும் தூண்டும். நீங்கள் கொலைகாரராக மாற வாய்ப்பு உண்டு. தமிழ் இலக்கியம் சொல்கிறது, இந்த பொறாமை பெற்றெடுக்கும் பிள்ளைகள். இந்த பொறாமை ஒரு 3 பிள்ளையை பெற்றெடுக்குதான். தமிழ் இலக்கியம் சொல்கிறது. என்ன பிள்ளை? வஞ்சகம், கடும்பற்று, பேராசை. அதை பத்தி பின்னாடி பேசுறேன். தமிழ் இலக்கியம் சொல்கிறது, இந்த பொறாமை 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. வஞ்சகம் என்கிற பிள்ளை. இந்த பொறாமை இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது, பேராசை என்கிற பிள்ளை. இந்த பொறாமை இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது, கடும் பற்று. பற்றே பாவம். ஆனால் தமிழ் இலக்கியம் சொல்கிறது, பொறாமையோட வந்துட்டுனா நீ கடும் பற்றுடையவனாயிருப்பாய். பொறாமை என்பது தவறு. பொறாமை என்பது என்னிடமிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு பண்பு. பொறாமைனா என்ன நினைக்கிறீங்க? பொறாமைனா என்னது? பொறாமையை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை கொடுத்துட்டேன், சரிங்களா? எல்லார்ட்டையும் இருக்குது, என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஏன்னா என் கிளாஸ்மேட்ஸ் 6 பேர் இருக்கிறான், என் கூட சாமியாரான 6 பேர். அந்த 6 பேர்ல ஒருத்தர் அப்படி உயர்வான பதவிக்கு போயிட்டான்னா அப்படி வரும் எனக்குள்ள பொறாமை. பொறாமை. எனக்கு சின்ன பையனா இருப்பாங்க, ஒரு பிரதர், ஒரு எனக்கு சின்ன சாமியாரா இருந்திருப்பாரு. அவர் என்னை விட ஒரு உயர்வான நிலைக்கு போகிற பொழுது எனக்குள்ள வருகிறது பொறாமை. உங்களுக்குள்ளே வரும். பொறாமைனா என்னது? யாராவது ஒரு விளக்கம் தர முடியுமா? பொறாமைனா என்னது? முன்னாடி இருக்கிற நல்ல ஆத்துமாக்கள், பின்னாடி இருக்கிற ஆத்துமாக்கள் பேசினா கேட்காது. முன்னாடி இருக்கிறவங்க பொறாமை இல்லாதவங்க மாதிரி பார்க்காதீங்க. பொறாமை தீயில அவ்வளவு பேர் வயிறு இப்ப கரிஞ்சு போயிருக்கும், சரிங்களா? அதுதான் உண்மை, ரைட்? பொறாமைனா என்னது? என்ன சொல்லுங்க? எப்படின்னா இதுல 2 விஷயம் இருக்கு, கவனிச்சுக்காங்கன்னா. தன்னிடம் இல்லாத ஒன்று அடுத்தவரிடம் இருக்கிற பொழுதும், தன்னிடம் இருக்கிற ஒன்று அடுத்தவரிடம் அதிகமாக இருக்கிற பொழுதும். இந்த 2 விஷயம். என்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொருத்தர்கிட்ட இருந்தா எனக்கு பொறாமை வருகிறது. என்னிடம் இருக்கிற ஒன்று என்னிடம் இருப்பதை தாண்டி அதிகமாக இன்னொருடம் இருக்கும் என்றால் எனக்கு பொறாமை வருகிறது. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு வேடிக்கையான விஷயம், இப்ப என்னை விட பணக்காரன் யாரும் அம்பானி, சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அந்த அம்பானி மேல எனக்கு என்னைக்காவது பொறாமை வந்திருக்கா? யார் மேல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு யார் மேல இன்னைக்கு பொறாமை வருகிறது என்றால், என் கூட பிறந்த சொந்தம், என் தம்பி மேல, என் அண்ணன் மேல, என் அக்கா மேல பொறாமை வருகிறது. என்னுடைய உறவுகள் மீது பொறாமை வருகிறது. என் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல பொறாமை வருகிறது. என் தெருவில் உள்ளவங்க மேல பொறாமை வருகிறது. யார் என்னோடு வசிக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் இந்த பொறாமை வருகிறதை தவிர, என்னை விட பல மடங்கு உயர்வாக இருக்கிற வேறு யாரோ எங்கேயோ தொலைவாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மீது எனக்கு பொறாமை வர்றதே கிடையாது. ரொம்ப வேதனை என்னன்னா, இந்த குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை இருக்கிறவங்க மேல பொறாமை கொள்ளும். அது வேதனை. இந்த பொறாமை என்கிற இந்த தீ, இந்த பொறாமை என்கிற இந்த மோசமான சாத்தான் என்னை எந்த அளவுக்கு என்னை ஆட்டி வைக்கிறது பாருங்களேன். எனக்கே குழந்தை இல்லை, அதுவே வேதனை. ஆனால் இதை கடந்து, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்கிறேன். இங்க இருக்கிற யாரையும் நான் வேதனைப்படுத்துவதற்காக இந்த சொல்லாடலை நான் பயன்படுத்தல. இந்த சொல்லாடலை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவிற்கு பொறாமை என்னை இழிவான நிலைக்கு கொண்டு போகிறது. இந்த பொறாமை இன்னைக்கு நாம எதன் மீதெல்லாம் பொறாமை கொள்கிறோம் என்றால், அடுத்தவர் உடுத்துகிற ஆடை வைத்து பொறாமை வருகிறது, அடுத்தவர் கட்டுகிற வீட்டை வைத்து பொறாமை வருகிறது, என் உருவத்தை வைத்து அழகின் அடிப்படையில் பொறாமை வருகிறது, பணத்தின் அடிப்படையில் பொறாமை வருகிறது, திறமையின் அடிப்படையில் பொறாமை வருகிறது. ரொம்ப ஜோக் என்ன தெரியுமா? ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் பொறாமை.
நம்ம நல்லாவே இல்லை, அவனு மட்டும் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு, அவன் குடிக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்க. பொறாமை ஆரோக்கியத்திலும் இன்னைக்கு வந்து போய் நிற்பது வேதனையான விஷயம். ஆக இந்த பொறாமை என்கிற இந்த தீக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த பொறாமையினுடைய அடிப்படையான காரணம் என்ன, நம்ம அதை அறியணும். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, பொறாமை என்பது என்ன? ஏண்ட இருப்பதை விட அதிகமாக இருப்பது. இல்லை என்றால் என்னிடம் இல்லாத ஒன்று இன்னொருடம் இருக்கிறது தான் பொறாமை என்றால், இங்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஒப்பீடு, ஒப்பிடுதல். நான் என்னை என் சகோதரனோட ஒப்பிடுகிறேன், நான் என்ன என் பக்கத்து வீட்டுக்காரனோட ஒப்பிடுகிறேன், நான் என்னை என் கூட பணி செய்கிற பல குருக்களோடு ஒப்பிடுகிறேன். இந்த ஒப்பிடுதல் தான் இந்த பொறாமை என்கிற இந்த தீயை எனக்குள் தருகிறது என்பது உளவியல் ஆளுநர்களுடைய ஆராய்ச்சி சொல்றாங்க. சைக்காலஜிஸ்ட் இந்த பொறாமைப்படுகளுடைய தன்மையை ஆராய்ச்சிட்டு சொல்றாங்க. ஏன் பொறாமைப்படுகிறோம் என்றால் நாம் ஒப்பிடுகிறோம். ஒப்பிடுதலை தவறு. எப்படி பனைமரத்தை நீங்க வேப்ப மரத்தோடு ஒப்பிட முடியாது, ரெண்டுமே மரம் தான். மனசுல இதை வச்சுக்கொள்ளுங்க. பனைமரத்தை மாமரத்தோடு நீங்க ஒப்பிட முடியாது, ரெண்டுமே மரம் தான். பனைமரம் ரொம்ப உயர்வாக வளர்கிறது என்பதற்காக மாமரம் அதன் மீது என்ன செய்ய முடியாது? பொறாமை கொள்ள முடியாது, தன்னை ஒப்பிட முடியாது. பனைமரம் என்பது வேறு, மாமரம் என்பது வேறு. ஒப்பிடுதலே இங்கு தவறு. அவையெல்லாம் மரமாக இருந்தாலும் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தன்மை உண்டு அன்பு மக்களே. இப்ப நீங்க உங்களை பக்கத்து வீட்டுக்காரனோட, உங்க சகோதரனோட, உங்க வீட்டில் உள்ளவங்களோட ஒப்பிட்டு பார்த்து இந்த பொறாமை தீயில் நீங்கள் உழல்வீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற முதல் பாடம் ஒப்பிடாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை படைக்கிற பொழுதே பல்வேறு தனித்தன்மையோடு தான் படைத்திருக்கிறாரே தவிர அவருக்கு என்ன அளக்கிறாரோ அது வேறு. உங்களுக்கு என்று ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதை அளந்து கொண்டு தந்து கொண்டே தான் இருக்கிறாரே தவிர ஒரு நாளும் உங்களை அவர் கீழே விடுவதே இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்தவரோடு ஒப்பிட்டு 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 நம்முடைய இந்த அற்புதமான நிலையை மறந்து பொறாமை என்கிற தீயில் வாடுவோம் என்றால் இது கடவுளுடைய அன்பிற்கும் எதிரானது. எனவே இந்த பொறாமை என்பது எங்கு வளருகிறது என்றால் ஒப்பிடுகிற பொழுது வளருகிறது. எனவே உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், இந்த பொறாமை என்பது ஒரு வகையான நோய். இந்த ஒப்பிடுதல் உங்களை எங்க போய் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போய் சேர்க்கும். நீ யாரோட தான் ஒப்பிட்டு பார்ப்பீங்க? உங்களை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லைன்னா உங்களுக்கு சமமா இருக்கிறவங்க அவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. நம்மளை விட யார் மேல இருக்கிறாங்களோ, நம்மளை விட உயர்வாக அவர்கள் மாறிக்கொண்டே போகிறார்களோ அவர்களோடு நீங்கள் உங்களை ஒப்பிடுகிற பொழுது உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை வருகிறது. நான் இந்த பொறாமையினுடைய அந்த வரிசை நிலையை மட்டும் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். பொறாமை எப்படி வருகிறது என்றால் ஒப்பிடுகிற பொழுது வருகிறது. நான் அதிகமாக ஒப்பிடுகிற பொழுது தாழ்வு மனப்பான்மை வருகிறது. நான் அதிகமாக தாழ்வு மனப்பான்மை கொள்கிற பொழுது எனக்குள் பொறாமை வருகிறது. நான் அதிகமாக பொறாமைப்படுகிற பொழுது எனக்குள் வஞ்சகம், பேராசை, கடும்பற்று வருகிறது. நான் அதிகமாக இந்த வஞ்சகம், பேராசை, கடும்பற்றிற்குள் போகிற பொழுது நான் பாவியாக மாறிவிடுகிறேன். இதைத்தான் இன்றைக்கு நாம் முதல்ல பார்த்தோம் பாருங்க, 5-6 கேரக்டர்ஸ். இந்த பொறாமையினால அந்த பெரிய பாவத்துக்குள்ள கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் போவார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த பொறாமை. இந்த பொறாமை 5 வகையான பாதிப்புகளை நமக்கு தருகிறது. முதல் பாதிப்பு என்னவென்றால் நம்மை நோயாளியாக மாற்றுகிறது. யாராவது ஒருத்தர் பைபிள் ஒருத்தர் மட்டும் வச்சிருந்தீங்க, தயவு செய்து நீதிமொழிகள் ஆகமம் 14:30 எடுத்து வாசிங்களேன் தயவு செய்து. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பைபிள் சொல்லுது பாருங்களேன். மன அமைதி, உடல் நலம், வார்த்தை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. விவிலியம் சொல்கிறது பொறாமையை பத்தி 2 வார்த்தை தான் விவிலியத்தில் இருக்குது. அதுல ஒரு வார்த்தை இது, சரிங்களா? சொல்லுங்க பாருங்க. மன அமைதி உடல் நலத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை கவனிங்க, பொறாமையோ எலும்புருக்கி நோயாகிறது.
பாருங்க, பல பேருக்கு முட்டு வலி இருக்கு, தெரியல, எனக்கு தெரியாது. முட்டு வலிக்கு காரணம் உங்க பொறாமையாக கூட இருக்கலாம். அது எலும்பு உருக்கிட்டே இருக்குமா? நான் சொல்ல, விவிலியம் சொல்லுங்க, பொறாமையோ உங்களுக்கு எலும்புருக்கி நோயை தருகிறது. நான் இன்னும் விஷயங்களை சொல்றேன். ஒரு ஆராய்ச்சி சொன்ன பாத்தீங்களா, 97% பேருக்கு இங்க நோய் இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது, இந்த பொறாமை என்னிடமிருந்து என்னென்ன நோய்கள் எல்லாம் தருகிறது என்றால், இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர். யாருக்காவது இருக்கா? செக் பண்ணிக்காங்க பொறாமை இருக்கா. இரண்டாவது, இந்த பொறாமை எனக்கு என்ன தருகிறது என்றால் தூக்கமின்மை. பல ஆத்மாவுக்கு தூக்கம் வராது நைட்டு. பல பேருக்கு சிரிப்பா இருக்கு, எங்க அம்மா அப்படிதானே உருண்டுகிட்டே கிடப்பா, தூக்கம் இல்லாம. தெரியாது, பொறாமை. ஆனா ஒரு சில ஆத்மாக்கள் இங்க வந்து இந்த கதறுனாலும் இதுலயும் தூங்கும். அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? அது வேற பிரச்சனை. அவங்களுக்கு பொறாமையே இல்லையா அது தெரியல. ரைட், குட். சோ ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா தூக்கமின்மை, இந்த பொறாமை தரக்கூடிய நோய். மூன்றாவது பொறாமை தரக்கூடிய நோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இப்போ ஏன்னா பிளட் கவுண்ட் கொஞ்சம் பாருங்க, நாளைக்கு உங்க பிளட் எல்லாம் செக் பண்ணி எவ்வளவு பிளட் கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு குறைவாக இருக்கும் என்றால் பொறாமையாக இருக்கலாம். நான்காவதாக தொடர்ச்சியான தலைவலி. இந்த பக்கம் வலிக்குது ஃபாதர், எப்ப பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கு ஃபாதர், செக் பண்ணிக்காங்க, பொறாமை. சோ முதல் விஷயம், இந்த பொறாமை எனக்குள் நோயை தருகிறது. இரண்டாவது, இந்த பொறாமை என்னை பாவத்தில் விழ செய்கிறது. நான் தான் அந்த ஒரு லைன் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். ஒப்பிடுதல். இரண்டாவது என்னது? தாழ்வு மனப்பான்மை. மூன்றாவது என்னது? பொறாமை. அடுத்தது என்னது? வஞ்சகம், கடும்பற்று, பேராசை. கடைசியாக எங்க போய் முடியுது? பாவம். பொறாமை இரண்டாவது பாதிப்பு என்னை பாவத்தில் விழச் செய்கிறது. மூன்றாவது, இந்த பொறாமை உறவுகளை இழக்க செய்யும். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி அந்நியமா இருந்திருப்பிய, அவங்க வீட்டுல சம்பு தான் போட்டிருப்பாங்க, தண்ணி இல்ல, குடத்துல புடிச்சு வைக்க முடியல, ஒரு 5000 லிட்டருக்கு சம்பு தான் போட்டிருப்பான். வரும் பாருங்க பொறாமை, நம்ம வீட்டுல சம்பு இல்ல, அவ வீட்டுல மட்டும் சம்பு இருக்குது. அது வரை அந்யோன்யமா இருந்த குடும்பம் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். பொறாமை உறவை இழக்க செய்யும். இதைத்தான் மிக அழகாக பவுலடிகளார் எழுதுகிறார். அன்பு பொறாமை கொள்ளாது. 1 கொரிந்தியர் 13 சொல்கிறார். ஏன்னா அன்பு பொறாமை கொள்ளாது. அப்போ இந்த உறவை இது முறிக்க செய்கிறது. மூன்றாவது. நான்காவது, நிம்மதி மகிழ்ச்சியை இந்த பொறாமை என்ன செய்யும்? இழக்க செய்யும். ஐந்தாவது முக்கியமான விஷயம், உங்களை கடனாளியாக மாற்றிவிடும். பல பேர் வீட்டில் கடன் இந்த பொறாமையினாலதான். நீங்க முதல்ல ஒரு 4 சொன்ன பார்த்தீங்களா, 6 கேரக்டர், அது 2 பேர் பெண்கள். இன்னைக்கு பல ஆண்கள், நான் பொதுவா பேசல, குறிப்பிட்ட விஷயத்தை பதிவு செய்யறேன். இன்னைக்கு பல பேர் வீட்டில் கடனுக்கு காரணம் இந்த ஒப்பீட்டினால் வந்த பொறாமை. அவங்க வீட்டுல மட்டும் 50 இன்ச்சுக்கு டிவி இருக்கு, அவங்க வீட்டுல மட்டும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அவங்க வீட்டுல மட்டும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இருக்குது, அவங்க வீட்டுல மட்டும் இந்த செவுத்து ஃபுல்லா என்னதை பதிச்சுட்டாங்க, டைல்ஸ பதிச்சுட்டாங்களே. பொறாமை இன்றைக்கு பல பேரை கடனாளியாக மாற்றி இருக்கிறது. இந்த 5 பாதிப்புகளை இந்த பொறாமை எனக்குள்ளே உருவாக்குகிறது. எனவேதான் நான் சொல்லுகிறேன், பொறாமை என்பது மிகப்பெரிய சாபம். ஏனென்றால் இந்த பொறாமை என்னையும் அழித்து பிறரையும் அழிக்கிறது. எப்படி இந்த பொறாமையை நிறுத்துவது? கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி இந்த பொறாமையை நிறுத்துவது? முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? இந்த இடத்தை விட்டு நீங்க எல்லாரும் போகும்போது, ஆமா எனக்குள்ள பொறாமை என்கிற சாத்தான் இருக்குதுன்னு ஏத்துக்காங்க. இப்ப உங்ககிட்ட பொறாமை இருக்குதான்னு கேட்டா அதுக்கு 1008 காரணம் சொல்லுவீங்க. அதனாலதான் இப்படி ஆன, இதனாலதான் இப்படி ஆன. நீங்க பொறாமை என்கிற இந்த கொடும் பாவத்திலிருந்து, இந்த அழுக்காரிலிருந்து, கொலை செய்ய தூண்டக்கூடிய நிலைக்கு என்னை தள்ளக்கூடிய இந்த மிகப்பெரிய தீயிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய விஷயம், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமா எனக்குள்ள பொறாமை இருக்கிறது. இருந்தால் ஒரு சில நல்ல ஆத்துமாக்கள் இருக்கும், பொறாமை இருக்காது.
ரைட்? அது அவங்கள எக்ஸெப்ஷன். ஆனால் பெரும்பாலானோர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து, ஏன் பொறாமை வந்துச்சு? ஒப்பிட்டதுனால தானே வந்துச்சு, நான் ஒப்பிடுவதற்கு அல்ல. ஏனென்றால் கடவுள் என்னை தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். எனவே ஒப்பிடுவது பாவம், நான் ஒப்பிட மாட்டேன் என்கிற மனநிலைக்கு நீங்கள் இரண்டாவதாக வர வேண்டும். மூன்றாவதாக நன்றி சொல்லணும். யோசித்து பாருங்களேன், நீ பல நேரங்களில் உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை நினைச்சு பொறாமப்படுறீங்க, உங்கள்கிட்ட குறைவாக இருப்பதை நினைத்து பொறாமப்படுறீங்க. இருப்பதை எண்ணி பாருங்களேன், இருக்கிறதை எண்ணி பாருங்க. இன்றைக்கு என்னால நன்றாக சாப்பிட முடிகிறதே, நன்றி சொல்லுங்க. என்னால நடக்க முடிகிறதே, நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க வெளியூர்ல இருந்து இந்த ஆலந்தலைக்கு பயணம் செய்து உங்களால வர முடிகிறதே, நன்றி சொல்லுங்க. நீ ஒப்பிட்டு இல்லாதது குறைவாக இருப்பதை நினைத்து நீங்கள் ஒப்பிடாமல் இருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பொழுது இந்த பொறாமை தீயிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறார். நான் கடைசியா இப்படிதான் முடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளவு தெளிவா பைபிள்ல இருந்து அங்க இருந்துலாம் சொன்னதுக்கு அப்புறம், இது எல்லாத்தையும் யோசித்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். கிறிஸ்தவத்தின் பண்பின் அடிப்படையில் பொறாமை கிறிஸ்தவத்திற்கு உரியது அல்ல. ஏனென்றால் இது என்ன எங்க போய் விழ செய்கிறது? பாவத்தில் விழ செய்கிறது. அறிவுபூர்வமா உளவியல் அடிப்படையில் யோசித்தாலும் இது என்ன கடனாளியாக மாற்றுகிறது, என்ன நோயாளியாக மாற்றுகிறது, என் உறவுகளை ஏண்டிருந்து பிரிக்குது, என் நிம்மதியை என் மகிழ்ச்சியை ஏண்டது எடுக்கும் என்றால் அறிவின் அடிப்படையிலும் இது அறிவுக்கு ஒவ்வாதது. ஆக மொத்தத்தில் ஒரு கன்க்ளூஷனுக்கு இப்படி வருவோம். யாரெல்லாம் பொறாமைப்படுகிறார்களோ அவர்கள் யாராக இருக்க முடியாது? கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, யாரெல்லாம் பொறாமைப்படுகிறார்களோ அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் சத்தம் சொல்லுங்க, அறிவு கொஞ்சம் கம்மி தான். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும்.